ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுலோ அருண் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம வீடியோவில் கலாக்காயிலேருந்து தான் செர்ரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ முதல்ல அதில் இருக்கிற சத்துக்களை பார்ப்போம். இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்ம அளவாக சாப்பிட்றதுனால பற்களும் எலும்புகளும் உறுதி அடைகின்றன. மேலும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது. அதனால் இதை நம்ம இயற்கை வழியில் சாப்பிடுவோம். செர்ரி பழம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல சர்க்கரை பாகு காய்ச்சிக்கிறாங்க. அதாவது ரெட்டைக்கம்பி பதம் வரணும். அது வந்ததுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திடணும். அதுக்கப்புறம் இந்த செர்ரி ரெட் கலரில் கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்க ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் ரெட் கலர் அந்த சர்க்கரை பாகில் ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் வாங்கிக்கலாம். லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்குது, பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பழுத்த கலாக்காயாக எடுத்து அந்த அடுப்பை நிறுத்தி வச்சுருக்கிற அந்த சர்க்கரை பாகில் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணி அதுலேயே ஊற விடுவாங்க. ஊற விட்டால் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா ரெட் கலரில் சர்க்கரை நல்லா ஊறி கிடைக்கும். இது இனிப்பும் புளிப்பும் நிறைந்த சுவையாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். அதாவது மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் கேக்கில் இதை கட் பண்ணி துண்டு துண்டாகவும் சேர்ப்பாங்க, முழுசாகவும் கேக்கில் வைப்பாங்க. ஸோ இது ஃபாரினில் இருக்கிற செர்ரி பழங்கிறது அது இயற்கையாக மரத்துலேருந்து அப்படியே வர்றது. இது கலாக்காயிலேருந்து நம்ம செயற்கையாக கொண்டு வர்றது. ஆக்சுவலாக நம்ம இதை இயற்கையாக சாப்பிட்றது தான் நம்மளுக்கு நல்லது. அதாவது உப்பும் மிளகாப்பொடி கூட சேர்த்தக்கூடாது. சத்து அதிகமாக இருக்கிறதுங்கிறதுக்காக அதிகமாக சாப்பிடக்கூடாது. கொஞ்சமாக சாப்பிட்டு பயனடையுங்கள்.